நான் உங்கள் மிஸ்ரவால் ராஜேந்திரமணி. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். மாஸ்டர், நீங்கள் எதனா பேசுங்க மாஸ்டர். நிறைய காரியத்தை பற்றி கேட்டுங்க. இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுனால நான் உங்கள் கூட பேசுகிறேன்னு ஆசைப்பட்றேன். நிறைய காரியங்களோட பேசணும், நிறைய கற்றுக் கொடுக்கணும், எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் இவ்வையகம் பெருக போல சொல்ல வார்த்தையின்படி அதாவது எல்லாருக்கும் நம்ம செய்து கற்றுக்கொண்டதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசை எனக்கும் நிறைய இருக்குது. நம்ம நிறைய பார்க்க போகிறோம், இனி இதை கற்றுக்க போகிறோம். நான் யங்ஸ்டர் தான், அடுத்தது நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மேன் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோன்னா, எதை குறித்து பேசலைன்னா நிறைய பேர் கேட்டுருங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் செய்யக்கூடியவர் என்ன, ஸ்போர்ட்ஸ் மேன் செய்யக்கூடாது என்ன? நாட் ஃபார் பாடி பில்டிங், ஒன்லி பாடி பில்டிங் மட்டும் கிடையாது. எனக்கு இந்த கேம்ஸ்க்கு முன்னாடி என் ஃபாதர் பாக்ஸர், ஒரு சலம்பாட்டு வித்வான், அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக், எல்லாமே கலவை. நான் அதுக்கப்புறம் தான் 14 இயர்ஸ்ல பாடி பில்டிங் உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல எக்ஸசைஸ் பண்றேன். சின்ன வயசு இந்த ஸ்போர்ட்ஸ் இதை சார்ந்த நண்பர்கள், என்னோட ஃபாதரோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் நான் ஒரு கடந்து வந்த ஒரு 35 வருஷமா சாம்பியன், ஒரு 40 வருஷமா அந்த பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே பார்க்க சொல்ல எனக்கு சுற்றிலும் இதுதான் சர்க்கிள். என்னோட எல்லாமே ஃபோர்ஸ் ரிலேஷன்ஷிப்பான ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் இருக்காங்க. இப்படி பார்த்து நல்ல காரியங்கள் நிறைய பார்த்துருக்கேன், கெட்ட காரியங்களும் சில நிறைய காரியங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது ரொம்ப துக்கமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு ஃபோர்ஸ்மேன் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சுங்க மத்தியில். அதான் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு ஃபோர்ஸ்மேன் என்ன செய்யணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வாழ்க்கைன்னு ஒரு ஒழுக்கம் தான், டிசிப்ளின் தான். அவன் காலையில் எழுந்துக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்தா அவன் வாழ்க்கையில் எல்லாமே டிசிப்ளின் இருக்கும். அவன் படிப்பாக இருக்கட்டும், அதில் அவனோட உணவு முறையாக இருக்கட்டும், தன்னோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற அம்மா அப்பாவோட சேர்ந்து சகோதரனோட சேர்ந்து வாழ்க்கை எல்லாமே அந்த டிசிப்ளின்குள்ளே வந்துடும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்குள்ளனாவே அவர் ஆக்டிவ், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறானாவே அவங்களுக்குள்ள தனித்துவமாக தெரியும். அவங்க நடக்க சொல்ல எந்த கேம் முன்னாலும், அது பாடி பில்டிங் மட்டும் இல்லை, எந்த கேமை சார்ந்திருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் நடக்க சொல்லி ஒரு இவன் தான் ஏதோ கிரவுண்ட் போறான்டா, ஏதோ கேம் பண்றான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு தனித்துவமா இருக்கும். ஆனா அதே நீங்க ஒரு கொஞ்ச நாள் சின்ன லெவல்ல சாம்பியன் ஆவீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் இல்லையா ஒரு ஸ்கூல் லெவல் ஆவீங்க, அப்புறம் இந்த ஸ்கூல் அடுத்தது நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல நீங்க யார் சொல்ல எல்லார் கண்ணையும் நீங்க பாடுறீங்க. ஆனா காலம் போகும்போது நல்லவங்களும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகதான் செய்யறாங்க, கெட்ட தீய ஃப்ரெண்ட்ஸுங்களும் நம்ம கூட வரதான் செய்யுங்க. ஆனால் நம்ம யாரையும் ஒதுக்க முடியாது. ஒரு காலத்துல 90s கிட்ஸ் எல்லாம் போனா ஒரு பையன் தப்பு பண்ணனா கெட்ட பையன் ஆய் பையன் அவங்க கூட சேராதானும் ஒரு காலம். ஆனா இன்னைக்கு இது கட்டத்துல எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு சின்ன மொபைல் போன் வந்துருச்சு. மொபைல் போன் உலகம் நம்ம கையில, யாருமே நம்மள என்ன சொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம மீறியே நம்ம நோண்டிடுறோம். பெரியவங்களும் நோண்டுறோம், சின்ன பிள்ளைங்களும் நோண்டுறோம். அப்படி சொல்ல நிறைய காரியம், கெட்ட காரியங்களும் வந்து சேரதான் செய்யுது. ஆனா அதனால வர விளைவுகள் என்னன்னு பார்த்தா நிறைய தவறான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா அவனுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, அவன் ஒரு ஏனை போல அவன் பலம் அவனுக்கு தெரியும். அப்படியே ஒரு தன்னம்பிக்கையோடு அப்படி ஓடுவான், ஒர்க் அவுட் பண்ணுவான், நடப்பான். ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்மேனாவே இதுவும் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணிக்கலாம் ஒரு கட்டாயத்துக்குள்ள பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போயிடுறாங்க. அப்படி சொல்ல சில தவறுகள் நடக்கிறது, சில பிரச்சனைகள் வருது வாழ்க்கையில. அதனால ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகக்கூடாது. அது ஏதாச்சுமா ஒரு வாட்டி ஒரு ஆக்சிடென்ட்ல ஆகலாம். நம்ம போறோம், யாருக்கு தான் ஆக்சிடென்ட் நடக்கல வாழ்க்கையில. இந்த உலகத்துல வாழ்ற மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் எப்படியாவது தவறி விழதான் செய்யறோம். ஒரு பைக் ஆக்சிடென்ட் வருது, ஒரு ஆக்சிடென்ட் வருது, அதெல்லாம் நடக்கலாம். ஆனா தவறு செய்து அதாவது நான் டிஃபென்ஸ்ல இருந்தேன், ஏர்ஃபோர்ஸ்ல. எல்லாம் 2 பெக் குடிக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாமே தாட் வச்சுறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னோட ஸ்டூடெண்ட்லாம் நிறைய டாக்டர் தான் இருக்காங்க. நான் அவங்க கூட பேசுவேன், இப்போ கூட பேசிட்டு இருப்பேன். சில காரியம் தெரியாத விஷயம்னா நான் டாக்டர்கிட்ட கேட்பேன், என்ன தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கட்டுறது கை அளவு, கல்லாத உலக அளவு. அதனால உலக அளவு இருக்குது, நிறைய விஷயத்த தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொள்வேன் நான். அப்படி சொல்ல விஷத்தை கொஞ்சம் நாளும் விஷம்தான், நிறைய நாளும் விஷம்தான். கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஃபுல்லா பால், ஒரு டிராப் இல்ல ஒரு பாத்திரம் ஃபுல்லா இருக்கிற ஒரு பால்ல ஒரு டிராப் விஷம் ஊத்திட்டு அந்த பாலை நம்ம குடிக்க முடியுமா?
குடிக்க முடியாது. கண்டிப்பா அது விஷம் தான், குடிக்க மாட்டோம். அதே போல நம்ம வாழ்க்கையில சின்ன தவறு நம்ம வாழ்க்கைய பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு போயிடும். அதனால இவன் கூட இப்படி ஆயிடுச்சே, இவருக்கு கூட இப்படி ஆயிடுச்சே. அது காரணம் என்ன? நம்ம செய்யற தவறுனால நம்ம செய்த கேம், நம்ம நம்ம எதெல்லாம் ஆர்வத்தோட ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வளர்றதுனா சாதாரண விஷயம் இல்ல. நீங்க யார் தெரியுமா? நீங்க ஒரு எப்படி சொல்ல, நீங்க சிங்கம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு சிங்கம். ஒரு கழுகு, கழுகு உலகத்துல பார்த்தா வானத்துல பறக்கிறதுல கழுகு தான் ராஜா. அதே போல சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. ஆனா நீங்க சிங்கம் ஸ்போர்ட்ஸ்மேன் போல. அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு தவறான காரியம் நடக்க சொல்ல உலகம் உங்களை பார்த்தே ஸ்போர்ட்ஸ்மேன் ஆச்சடா, கிரிக்கெட் பிளேயர் ஆச்சடா, இவன் ஹாக்கி பிளேயர் ஆச்சடா, இவன் பாக்ஸர் ஆச்சடா, இவன் பாடி பில்டர் ஆச்சா, வெயிட் இவனுக்கு ஆகிடுச்சா அப்படி சொல்ல எல்லாம் பேசுற மாதிரி. அதுக்கு காரணம் மறைமுகமா நம்ம செய்யற தவறுகள். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கிறோம். நம்ம ஃபோர்ஸ் விட்டுட்டு இருக்கலாம். நம்ம வேலை பிரச்சனைனால, இல்ல ஃபேமிலி பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை இல்லை இந்த உலகத்துல? யாருக்கு கவலை இல்லை இந்த உலகத்துல? நம்ம எடுத்து பார்த்தா சின்னவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, பெரியவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. யாருக்கு தான் கவலை இல்லை? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். சந்திக்காத நாளே கிடையாது. ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்குள்ள இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை, வில் ஃபார், அதாவது அந்த தைரியமும் அந்த தன்னம்பிக்கை. நம்ம பார்த்து மற்றவங்க முடியும் அன்றோட நம்பிக்கை கொண்டு வரணும். அப்படி இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தப்பு செய்ய சொல்ல, தவறு நடக்க சொல்ல ரொம்ப துக்கமா இருக்கு. மற்றவங்க நம்மளை பார்த்து ஸ்போர்ட்ஸ்மேன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில் விழுறதுக்கு காரணமே நம்ம தான். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தனித்துவமான ஒரு மனுஷன். நம்ம அநேகருக்கு ரோல் மாடலா இருக்கிறோம். நீங்க பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா ஹீரோ தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க தான் உங்களை ரசிப்பீங்க. உங்களோட பாடி நீங்க ரசிப்பீங்க. உங்க கேமை நீங்க ரசிப்பீங்க. நீ எப்படிடா பண்ண? நீ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்படி ஒன்னு ரசிச்சு 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 பண்ணி அந்த கேம் அச்சீவ் பண்ணி அந்த பாடி இம்ப்ரூவ் பண்ணி அந்த கேம்ல மெடல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அதுக்காக நீ சோர்ந்து போயிட்டு தப்பான ஒரு காரியத்தை செய்துட்டு சின்னதா வரும் சிறு துளி பெருவெள்ளம், சின்ன சின்ன தவறு, அது லாஸ்ட்ல பெரியதா மாறி நம்ம அதுக்கே அடிக்ட் ஆயிட்டு நிறைய ஃபோர்ஸ் பண்ண என்னை சுத்திலையும் நான் எங்கெல்லாம் பார்க்கல, என் கூட இருக்க நண்பர்களே பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு இல்லை, இந்த உலகத்துல இல்லை.